ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த பொருள் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் போன பொருள் தான் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோம். ஏதாவது ஒரு தடங்கல் வந்துடும். நானும் வந்து அமேசானில் பார்ப்பேன், ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி பார்த்து ஆட் டு கார்ட் வரையும் போட்டுருவேன். ஆனால் வந்து என்னால் வந்து வாங்கவே முடியாது, மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வாங்கினது கூட வந்து பார்த்திங்கன்னா, வாங்கணுன்ற ஐடியாவே இன்றைக்கி வந்து இல்லை. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இதுவாக தான் இன்றைக்கி வந்து வாங்க பிளானே கிடையாது. இன்றைக்கி இந்த பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு வந்து பிளானே இல்லாமல் தான் இந்த பொருள் வந்து இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? அதான் நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். சரி வாங்க, அது என்னன்ட்டு பார்க்கலாம். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்மார்ட் வாட்ச் தான். இது வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆர்வம் தாங்கவே இல்லை. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா? இது வந்து பிங்க் ஸ்ட்ராப். இதுக்கு வந்து ஆனால் வந்து பிளாக் தான் கொடுத்தாங்க. பிளாக் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. இந்த பிளாக் இந்த ஸ்ட்ராப் தான் இதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி, அந்த கலர் வேணாம்னு சொல்லி, ஆனால் இந்த மாதிரி பிங்க் கலர், பிங்க் மாதிரி லைட் பிங்க்கு வந்து இந்த வாட்ச்சு இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இது வந்து இது மேலே வந்து அந்த வாட்சை வந்து இப்படி பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா? இது கூட எனக்கு தெரியாது, இவர் தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாருங்கள், இந்த சார்ஜிங்னு இருக்குல்ல, சார்ஜர் சிம்பிள் போட்டிருக்கு. அதை வந்து இந்த சைடில் இப்படி நம்ம பின்னாடி பேக் சைடில் வச்சுட்டு சார்ஜர் போடணுமா. வந்து முக்கியமான பொருளையும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக வாங்கினது. ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இது பாருங்கள், தெரியுதா? இது கம்பெனி தெரியுதா? பெபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தான் வாங்கியிருந்தாங்க. இதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பெபிள் ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து அங்கே கடையிலேருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பெபிள்ன்ற கம்பெனியில் வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து நல்ல கம்பெனி தான், 1 இயர் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், பெபிள் கம்பெனி கேள்விப்பட்டதே கிடையாது, இது என்ன கம்பெனி அப்படின்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆன்லைன்லலாம் இல்லை, அவங்க சொன்னாங்க அங்கேருந்து, நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பாருங்கள், இது வந்து பிராண்டட் தான், ஆப்பிள் கம்பெனிக்கு ஈக்குவல் மாதிரி இது லக்ஸரி வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதிலலாம் செக் பண்ணப்போ இந்த மாதிரி கம்பெனி வந்து நல்லா தான் இருந்துச்சு. பெபிள்ன்றது கம்பெனி தான் அப்படின்னு, பிராண்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வாட்ச்சு. இதுக்கு வந்து பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இதில் வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சுக்கு வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் வாரண்ட்டி ப்ளஸ் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7,500 போட்டிருக்கு. ஆனால் அவ்வளோ கொடுத்து வாங்கலை. இது வந்து பாக்ஸ் ரேட்டு அவ்வளோ போட்டிருக்கு. சரி, இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, கவரை பிரிச்சாச்சு. எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இது எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணோடனே ஒரு பாக்ஸ் உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலாமா? தெரியுதா உங்களுக்கு? ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், தெரியுதா? இதில் வந்து மூணு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இதை பாருங்களேன், சில்வர் வாட்சுக்கெலாம் நம்ம வருங்க, சில்வர் வாட்ச் மாதிரியே. ஆனால் வந்து இது வந்து லெதர் கிடையாது, அந்த சில்வர் ஸ்ட்ராப்பே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வந்து தான் உங்களுக்கு வந்து லெதர், பிளாக்கும் இந்த ஆரஞ்சும் தான் வந்து லெதரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டீல் மாதிரி வரும்ல, நம்ம நார்மல் வாட்சுக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து சில்வர் கலரில் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா? பார்த்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.